வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று முதல் பரவலாக கனமழை பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை. தலத்தெரு மேற்கு பகுதியில் உள்ள புதிய புறவழிச்சாலையை ஒட்டி அமைந்துள்ள வாய்க்கால்களை தூர்வாரி சீரமைத்து தர விவசாயிகள் வலியுறுத்தல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து வெங்கல் புயலாக மாறவுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை வரை சுமார் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. காரைக்கால் அடுத்த தலத்தெரு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள 200 ஏக்கர் விளை நிலங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. விளை நிலங்கள் நடுவே செல்லும் விழுப்புரம் நாகை நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் சாலையின் இருபுறமும் பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால்கள் தூர்வாரப்படாமல் சீரமைக்காமல் உள்ளதால் மழை நீர் வடியாமல் பயிர்கள் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 3 நாள் மழை பெஞ்சதுங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயிரெல்லாம் காரைக்கால் சுமார் 4800 ஹெக்டர் பரப்பளவு விவசாயம் பண்ணியிருக்கோம். சம்பா தாளடி தொடர் மழையினால பயிரெல்லாம் தண்ணியில் இன்னைக்கு பயிரெல்லாம் முழு பயிரெல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் போயிட்டு பெரும்பாலான விவசாயிகள் இந்த ஆண்டு பேங்க்ல தான் நகை கடனை வச்சு வட்டிக்கு பணம் வாங்கி தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. உடனடியாக இந்திய நாட்டுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பார்வைக்கு எங்களுக்கு நிவாரணம் வழங்கினா மட்டும்தான் முடியும். மேலும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு நகை கடன்லாம் தள்ளுபடி பண்ணணும். தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு இன்சூரன்ஸே வழங்கல. காரைக்கால் மாவட்டத்துக்கு இன்சூரன்ஸே வழங்கல. பருத்தி இருக்கட்டும், இதாக நெல்லாக இருக்கட்டும், ஏன்னா தெரியல. அவருடைய கீழே செயல்படக்கூடிய விவசாயத்துறை அமைச்சர்கள்லாம் பார்வையிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழக்கேற்ற மட்டும்தாங்க உண்டு. விழுப்புரம் நாகை நெடுஞ்சாலையோடைய பணியை நடத்திட்டு அதை ஒட்டி இருக்கக்கூடிய வாக்கியாலாம சூறே வாரலங்க. பார்த்தீங்கன்னா அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய வாக்கியாலும் சூறே வாரல. சுத்தமாக பல முறை விவசாயிகளுக்கு குறைச்சல் கூட்டத்தில் பல இடத்துல சொல்லியாச்சு. இன்னும் வரைக்கும் திரும்ப பார்க்கலங்க. இந்த வாக்கியெல்லாம் வெட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி சீக்கிரம் ஒழிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வாக்கியெல்லாம் வெட்டாம காரணத்தினால எங்களுக்கு இருக்கு. அதுக்கு விட ஒவ்வொரு வயலுங்க மாறி வரும். அதுக்கு வழி இல்லாமல் போயிட்டு தேசிய மண்டலாவிலேருந்து வாக்கியால் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வாக்கியாலெல்லாம் தூர் வரணுங்க. தூர் வர சீக்கிரமாக தண்ணி வடிக்கும். இப்போ உடனடியாக மாவட்ட ஆட்சியர்லாம் பார்வையிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரி உடனடியாக இந்த பகுதியில் பார்வையிட்டு உடனடியாக அந்த வாக்கியால வெட்டணுங்க. இவ்வளோ வயலுங்க. டிஎம் சுரேஷுங்க.